இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருந்து ஒரு கிழங்கு வகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி எல்லாமே செடி காய்கறிகள் கொடி காய்கறிகள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒரு கிழங்கு பற்றி தான். ஸோ மாடி தோட்டத்தில் கிழங்குமே வந்து ரொம்ப ஈஸியாக வளர்க்க முடியும். உங்களுக்கு இந்த செடியை பார்க்கும்போது தெரியும், நல்லா செழிப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு செடி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக நம்ம வளர்த்துட்டு இருக்கோம். இந்த கிழங்கு அதோடைய முழு வளர்ச்சி அடைகிறதுக்கு 6லேருந்து 9 மாதம், அதாவது இந்த பயிர் காலம் 6லேருந்து 9 மாதத்துலேருந்து கிழங்கு வந்து நமக்கு முழுசாக கிடைக்கும். இந்த கிழங்கு வகைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக வளர்க்க முடியும். நம்ம இதை வந்து ஒரு 14 இன்ச்சஸ் பிளாஸ்டிக் பாட்டில் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 12 இன்ச் 12 க்ரோ பேக்லேயே போதும். அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி அகலம், ஒரு அடி உயரம், இந்த சைஸ் க்ரோ பேக்லேயே நல்லா செழிப்பாக சூப்பராக வளர்க்க முடியும். லாஸ்ட் டைம் நாங்கள் எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் க்ரோ பேக்கில் வச்சு தான் கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ அளவுக்கு கருணக்கிழங்கு நம்ம எடுத்தோம். அதில் ஸோ அதுலேருந்தே இதை வந்து சின்ன சின்ன பாட்டிலே வளர்க்க ஆரம்பித்தோம். அண்ட் ஒரு பாட்டில் வந்து ஒரு செடி தான் வளர்க்க முடியும். இது பெரிய பேக்காக இருந்தாலுமே அது ஒரு செடி வளர்க்க தான் ஏதுவானதாக இருக்கும். அதனால் சின்ன பாட்டே வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கான மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் கொஞ்சம் நல்லா உதிரியாக இருக்கணும். அதுக்காக ஒரு பங்கு மண், ஒரு பங்கு தேங்காய் நார், ஒரு பங்கு மண்புழு வரும். இந்த ரேஷியோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மண் வந்து உதிரியாக இருக்கும். ஸோ தேங்காய் நார் நிறையா சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு தேங்காய் நார் கிடைக்கல அப்படின்னாலும் மணலே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் நார் நான் சொல்கிறது எதுக்கு அப்படின்னா ஈரப்பத்தை தக்க வச்சுக்கிறதுக்கும் மணலை வந்து நல்லா உதிரியாக வச்சுக்கிறதுக்கும் இப்போ பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்கிறதா. ஏன்னா ஆத்து மண் வந்து அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. அதனால் தேங்காய் நார் பயன்படுத்தும் போது அந்த மண்ணோட உதிரித்தன்மை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்குகள், கருணக்கிழங்காக இருக்கட்டும், சேப்பங்கிழங்காக இருக்கட்டும், சக்கரவள்ளி கிழங்காக இருக்கட்டும், ஸோ மண் கொஞ்சம் உதிரியாக இருந்ததுன்னா அதுங்க வேர் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக போய் அடியில் கிழங்கு வைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஏதுவாக அமையும். அது மண் இறுகி இருந்தாலுமே வரும். பட் மண் இறுகி இருக்கும்போது வேர் வந்து அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகாமல் அந்த கிழங்குடைய வளர்ச்சி வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். உதிரியாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ரிசல்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மண் கலவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். 3மே ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கோங்க. அண்ட் கிழங்கு நீங்கள் வைக்கும்போது ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இனிஷியலாக அது நுனியை நீங்கள் வைக்கும்போது பூஞ்சை தொற்றுகள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரைகோடர்மா விரிடியோ சூடோமோனாஸோ அதை ஒரு 10 கிராம் தண்ணியில் 1 லிட்டர் தண்ணியோ 1/2 லிட்டர் தண்ணியிலோ கலந்துட்டு நீங்கள் எடுக்கிற அந்த நுனிக்கிழங்கை வந்து அதில் முக்கி நீங்கள் மண்ணில் வச்சிங்க அப்படின்னா பூஞ்சை தொற்று எதுவும் வராமல் ஈஸியாக கிழங்கு வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து வளர்க்குறதுக்கு விதை மூலியமாக கிடையாது. இது நீங்கள் வீட்டில் வாங்குகிற கிழங்குலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட அந்த ஈரப்பதம் வரும்போது அதில் வந்து ஒரு முளை வரும். அந்த முளையை நுனியை மட்டும் மேலே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப சுலபமாக வளர்க்க முடியும். அந்த முனையில் மட்டும் மேலே மட்டும்தான் வரும்னு அவசியம் கிடையாது. கார்னர்லேயுமே நீங்கள் ஒரு கருணக்கிழங்கு வாங்கி பாதி வெட்டி யூஸ் பண்ணி மீதி பாதியை அப்படியே ட்ரேலேயே வச்சுட்டு அது மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்களா இல்லை ஈர துணி ஏதாவது போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதுலேருந்து சின்னதாக முளை வந்து வர ஆரம்பிக்கும். அப்படி வளரும்போது அந்த சின்ன கணுவை நான் சொன்ன மாதிரி ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் அதில் முக்கி எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். லாஸ்ட் டைம் எடுத்த கருணக்கிழங்குல இருந்து கட் பண்ணி வச்சிருந்த ஒரு சின்ன பீஸ் தான். இதே மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு 2-3 பேக்கில் வச்சோம். 2-3 பேக்லையுமே நல்லா வளர்ந்துருச்சு. இது வச்சு 6 மாதம் ஆகுது. இன்னொரு 3 மாதத்தில் அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது கொஞ்சம் டிலே ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து ஒரு பூ வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போவுமே இந்த கிழங்கு வந்து நல்லா விளைஞ்சிருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இவ்வளோ செழிப்பாக இருக்கிற இந்த செடி பார்த்தீங்க சடனாக ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே ஃபுல்லாக மஞ்சள் நிறமாக மாறி செடி வந்து மடிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைமில் வந்து நமக்கு சமையலுக்கு தேவையான கருணக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சி அதை வந்து எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுதான் இதோட ப்ரொசீஜர் இது. அண்ட் வாட்டரிங் வந்து ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா போதும். ஏன்னா மண்கலவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து அந்தளவுக்கு நிற்காது. எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த மண்ணில் வந்து ட்ரைன் ஆகிடும். ஸோ அப்படி ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஈரப்பதம் ரொம்ப இருந்தாலுமே இது வந்து அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி மண்கலவை ரெடி பண்ணி வைக்கும்போது அந்த அழுகல் பிரச்சனையுமே இதில் வராது. ஸோ மெயினாக அதுதான். பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தனியாக எதுவும் ஒன்று வந்ததும் கிடையாது. நான் இதுக்குன்னு மருந்தும் எதுவும் ஃபாலோ பண்ணது கிடையாது. மற்ற செடிங்களுக்கு கொடுக்கும்போது வளர்ச்சிக்கான பஞ்சகாவியாகவும் மீன் அமிலமும் மட்டும் ஸ்பெஷலாக கொடுப்போம் இது. அண்ட் அப்பப்போ ஒரு 20 நாளைக்கு ஒரு வாட்டி மண்புழு உரமாக இருக்கட்டும், இல்லை எருவாக இருக்கட்டும், இல்லை ஆட்டு எருவாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும். ஒரே உரமே கொடுக்காம ஒரு வாட்டி மண்புழு உரம் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வாட்டி ஆட்டு எரு, ஒரு வாட்டி மாட்டு எரு, அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும்போதும் இந்த செடின்னு மட்டும் இல்லாமல் எல்லா செடியிலேருந்துமே ஒரு நல்ல விளைச்சல் கொடுக்கும். அண்ட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதத்தில் நமக்கு சமையலுக்கு தேவையான கண்டிப்பாக ஒரு 1.5 கிலோ கிழங்குக்கு மேலே இதுலேருந்து எடுக்கலாம். இப்போ நம்ம இந்த கிழங்கையும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் இந்த செடியிலேருந்து கிடையாது. இன்னொரு செடி நம்ம வச்சு ஒரு 10 மாதம் ஆகுது. அதுலேருந்து தான் எடுத்து அந்த கிழங்கு இப்போதைக்கு வரைக்கும் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம்.
நம்ம கருணக்கிழங்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ் வந்து இதுதான். 15க்கு 12 சைஸ் க்ரோ பேக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். வச்சு நல்லா வளர்ந்துருச்சு. இதை ஆல்மோஸ்ட் செட் பண்ணி ஒரு 10 மாதம் ஆகிடுச்சு. அண்ட் உள்ளே நல்லா கிழங்கும் வச்சுருக்கோம். ஆல்ரெடி ஒரு வாட்டி செடி மடிஞ்சு மறுபடியும் வந்த செடி தான் இது. இன்னும் ஒரு 2-3 மாதம் விட்டோம் அப்படின்னா பூ வந்துடும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துனாலே நமக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காய வச்சுட்டு. ஸோ உள்ளே இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மாதிரி கணுக்கிழங்கு வரும். இந்த மாதிரி கணுக்கிழங்கை அடுத்தது ஒரு க்ரோ பேக்கில் நட்டு வச்சோம் அப்படின்னாலே மறுபடியும் அதுலேருந்து கிழங்கு பருக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு கிழங்கு தான் இருக்குது. சைடில் இந்த மாதிரி கணுக்கிழங்கு வந்து நிறையாவே வரும். இன்னும் ஒரு 2-3 மாதம் விட்டுட்டோம் அப்படின்னா நிறையா வந்ததுன்னா அதுலேருந்து நீங்கள் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கிழங்கு வந்து இதுதான். இது ஃபுல்லாகவே கருணக்கிழங்கு தான். ஸோ இந்த கணுக்கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கணுக்கிழங்கு. இந்த கணுக்கிழங்கு அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சோம் அப்படின்னாலே அடுத்தடுத்த கிழங்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஒரு கிழங்கு தான் இருக்குது. கரெக்டாக 9 months ஆகுது நம்ம இதை வச்சு. இந்த மாதிரி சின்னதாக வச்சது தான் இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட முழுசாக வளர்ந்த கருணக்கிழங்கை பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளாக வளர்க்க முடியும். மற்ற செடிகள் மாதிரி ஸ்பெஷலாக பூச்சி வெரைட்டியாக இருக்கட்டும், உரங்களாக இருக்கட்டும், அந்தளவுக்கு எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலே ஒரு நல்ல க்ரோத்தே இருக்கும். இடையில நீங்கள் மற்ற செடிக்கு கொடுக்கும்போது உரம் கொஞ்சம் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த கிழங்கு எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக வளர முடியும். அண்ட் ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பட் இது வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது. நாக்கு சொனைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் காற்றுல காய போட்டு அப்புறமா எடுத்து சமைச்சிக்கலாம் இதை. அண்ட் கண்டிப்பாக இந்த காணொலி, அதாவது இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த மாடி தோட்டத்தில் இன்னொரு செடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.